அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கீழடியில் மத்திய அரசு மேற்கொண்ட அகழாய்வு தொடர்பான அறிக்கையை வெளியிட உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கீழடியில் அகழாய்வு அறிக்கையை வெளியிட ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. கீழடி நடைபெற்ற இரண்டாம் கட்ட அகழாய்வு குறித்த 982 பக்கம் உள்ள அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை வெளியிட உத்தரவிட கோரிய மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அதில் சில முக்கியமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 9 மாதங்களில் கீழடியில் மத்திய அரசு மேற்கொண்ட அகழாய்வு தொடர்பான அறிக்கையை வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளையை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த பிரபாகர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2013ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை மத்திய அரசு சார்பில் அகழாய்வு பணிகளை தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மேற்கொண்டார். இந்த அகழாய்வின் போது 5000க்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த பொருட்கள் கிடைத்தன. இந்த நிலையில் திடீரென அமர்நாத் ராமகிருஷ்ணன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீராமன் என்பவர் கீழடியின் தொல்லியல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு 3 கட்ட அகழாய்வில் குறிப்பிடும்படியான கண்டுபிடிப்புகள் இல்லை என தெரிவித்தார். முதல் 2 கட்ட கீழடி அகழாய்வு அறிக்கையை மத்திய அரசிடம் தொல்லியல் அறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தாக்கல் செய்துள்ளார். இந்த அறிக்கையில் கீழடியில் நிலவிய கலாச்சாரம், விவசாயம் செய்த பயிர்கள், விலங்குகள், நகர நாகரிகத்தை நோக்கி நகர்ந்த தன்மை குறித்து விரிவாக தெரிவித்துள்ளார். கீழடியில் கிடைத்த பொருட்களை ரேடியோ கார்பன் எனும் பகுப்பாய்வு முறையில் ஆய்வு செய்ததில் கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்கு முந்தையது என தெரிய வந்தது. கீழடியில் தற்போது 4ஆம் கட்ட முதல் 9ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை மாநில அரசு மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. ஆனால் மத்திய அரசு மேற்கொண்ட முதல் 2 கட்ட அகழாய்வு பணிகளை குறித்த அந்த அறிக்கையை இதுவரை வெளியிடப்படவில்லை. 982 பக்கம் கொண்ட அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என இந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சய் குமார் கங்கா பூர்வாலா மற்றும் இளங்கோன் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கீழடியில் மத்திய அரசு மேற்கொண்ட அகழாய்வு பணிகள் குறித்த அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 9 மாதங்களில் அறிக்கை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் கீழடியில் மத்திய அரசு மேற்கொண்ட அகழாய்வு தொடர்பான அறிக்கையை 9 மாதங்களில் வெளியிட உத்தரவிட்டு வழக்கினை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.